வெல்கம் பேக் டு எஸ்கே அகாடமி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேஷ் புக் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் சொல்யூஷனோட. என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் நான் சப்சிடரி புக்ஸ்னால் என்ன, அதோடைய டைப்ஸ் அண்ட் கேஷ் புக்கோடைய ஃபார்மெட்டை நான் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இட் வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மோர் கிளியர்லி, ரைட்? ஸோ இன்றைக்கி ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கேஷ் புக்குக்கான ப்ராப்ளம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரிப்பேர் கேஷ் புக் அண்ட் போஸ்ட் தம் இன் த புக்ஸ் ஆஃப் ஸ்ரீ கணேசன் கோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த இந்த கேஷ் புக்கோடைய ஃபார்மெட்டை நான் அப்படியே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டெபிட் சைடில் டேட் பர்டிகுலர்ஸ் இருக்குது, விச் இஸ் ரிசிப்ட்ஸ், ரெஃபரன்ஸ் நம்பர், லெஜர் ஃபோலியோ நம்பர். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மேட்டுக்காக தான் நம்ம போடுறோமே தவிர ப்ராப்ளமில் இதெல்லாம் நம்ம இப்போ பண்ண முடியாது. இது ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸில் பண்ணுறதுக்கு தான் இது. தென் யூ ஹாவ் அமௌண்ட். அதே மாதிரி டேட் பர்டிகுலர்ஸுங்கிறது கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ், தென் யூ ஹாவ் அமௌண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இஸ் ஜூலை 1 பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அட் த பிகினிங். அப்படின்னா என்னென்னா, போன மாதம் கேஷ் புக் பேலன்ஸ் பண்ணும்போது அவங்க கிடைச்ச பேலன்ஸ் இந்த அமௌண்ட்டு, இது இந்த மாதத்தோடைய ஸ்டார்டிங்கோடைய பேலன்ஸாக கன்சிடர் பண்ணி தான் இந்த மாதத்தோடைய ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஆன் த டெபிட் சைட். அண்ட் நம்ம பேலன்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து தான் நம்ம ப்ராப்ளம் எப்பயுமே ஆரம்பிக்கணும். ஸோ யூ ஷுட் ஹேவ் இட் ஆஸ் டு பேலன்ஸ் brought down. So balance brought down, the amount is 20,000. Next பாருங்க, on 5th he has sold goods worth of rupees 14,000 to Mr. Ashok for cash. So cash sales எப்பயுமே கேஷ் புக்கில் கேஷ் சேல்ஸ் கேஷ் பர்ச்சேசஸ் மட்டும்தான் இங்கே வரும். கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் வராது. என்ன ரீசன்னா, நம்ம இங்கே ரிசிப்ட்ஸ் தான் எழுதுகிறோம். கேஷ் உள்ளே வந்தால் தான் எழுதுகிறோம், கேஷ் வெளியே போனால் தான் பேமெண்ட் சைடில் எழுதுகிறோம். ஸோ கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் பர்ச்சேசஸில் உனக்கு கேஷ் உள்ளேயும் வராது, வெளியவும் போகாது. ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஜூலை 5th நடந்தது என்னது, உங்களுக்கு கிரெடிட்ஸ் கேஷ் சேல்ஸ். ஸோ டு மிஸ்டர் என்ன சொல்ற மிஸ்டர் அசோக் ஃபார் கேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கேஷ் உள்ளே வருது, அதனால நம்ம ரிசிப்ட் சைட்ஸில் எழுதுகிறோம். எந்த அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வருது. ஓகே, ஸோ டு சேல்ஸ் அக்கௌண்ட் how much the amount is 14,000. Next, on 6th he has sold goods worth of rupees 20,000 to Mr. Bisu for credit. ஸோ இது கிரெடிட் சேல்ஸ், நம்ம இதை என்ட்ரி பண்ண மாட்டோம் கேஷ் புக்கில். இது எப்போ பண்ணுவோம்னா, பிசு எப்போ இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாரோ அப்போ தான் நம்ம ரிசிப்ட்ஸில் என்ட்ரி பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்த என்ட்ரி பாருங்கள், 10th அன்னைக்கு ஹேஸ் பர்ச்சேஸ் குட்ஸ் rupees 16,000 ஃப்ரம் மிஸ்டர் T2 on credit. இதுவும் வராது. ஓகே, நெக்ஸ்ட் he on 16th purchase goods rupees 10,000 from Mr. Dodd. ஸோ இது நமக்கு இது கொடுக்கல, கிரெடிட்னு கொடுக்கல. ஸோ அதனால நம்ம அதை கேஷ்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ த டேட் இஸ் 16th July. நான் இப்போ நம்ம அதை பாருங்கள் பேமெண்ட் சைடில் பண்ணுறோம். ஏன் பேமெண்ட் சைடில் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு குட்ஸ் உள்ளே வரும், ப்ராடக்ட்ஸ் உள்ளே வரும், ஆனால் கேஷ் வெளியே போகும். ஓகேவா? ஸோ அப்போ பர்ச்சேசஸ் இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் ஆன் த கிரெடிட் சைட் பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஸோ என்ன அமௌண்ட்டு, rupees 10,000. ரைட். Next entry is 20. On 20th he has paid commission of rupees 1,200. So 20th July so on 20th July. ஸோ பேமெண்ட்ஸ் கமிஷன் பே பண்ணியிருக்கிறனால நம்ம பேமெண்ட் சைடில் எழுதுகிறோம். ஆனால் என்ன பே பண்ணியிருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம இங்கே டிரான்சாக்ஷன் எழுதுகிறோம். ஸோ கமிஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் பை கமிஷன் அக்கௌண்ட். ஸோ த அமௌண்ட் வில் பி 1,200. ஸோ அமௌண்ட் இஸ் 1,200. On 20th received commission rupees 1,400. ஸோ எப்போ கமிஷன் ரிசீவ் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்களோ அப்போ இட் இஸ் ஆன் த ரிசிப்ட் சைட். ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட் த பிஸ்னஸ், அதனால இப்போ இட் இஸ் டு கமிஷன்.
So amount is 1400. Next, on 25th he has paid rent for rupees 2000. So rent pay பண்ணியிருக்காங்க. So paymentன்னு சொல்லும் போது நம்ம payment sideல எழுதுறோம் because cash is going out of the business. So this will be by rent account. So the rent account க்கு 2000. Next, 25th pay to Mr. Eman on account rupees 17,000. So 25th க்கு ஈமான்கிறவருக்கு 17,000 கொடுத்துருக்கறனால இட் இஸ் நம்ம என்ன பேமெண்ட் சைடில் அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோன்னா பை ஈமான் அக்கௌண்ட் அப்படின்னு தான் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா ஈமானுக்கு கொடுத்துருக்கிறதாக தான் பேமெண்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் பை ஈமான் அக்கௌண்ட். என்ன அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 17,000. So that's all. With this cash book நம்ம எல்லா டிரான்சாக்ஷனுமே என்டர் பண்ணியாச்சு. ஸோ டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணின பிறகு the account should be closed. ஸோ எந்த சைடு நம்ம வந்து பேலன்ஸ் கூட இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் தான் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது. இட் இஸ் 34,400 இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் கொண்டு வரோம். ஓகே, ஸோ திஸ் வில் பி பை பேலன்ஸ் கேரி டவுன். So the total of this account is 35,400. 35,400. இப்போ இங்கே 17, 19, 20,200 இருக்கு நமக்கு. 30,200 இருக்கு. அப்போ the balance will be here 5,200. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் மந்த்துக்கான. ஸோ திஸ் மஸ்ட் பி ஆப்வியஸ்லி இந்த டேட் இருக்காது, நம்ம தான் டேட் எழுதணும். ஜூலைக்கு எத்தனை நாள்னு பாருங்கள். ஜூலை ஹேஸ் 31 days. அதனால நம்ம இது 31st ஜூலை. யூஸ்வலி மந்த் எண்டில் தான் நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறனால இட் இஸ் டேக்கன் ஆஸ் 31st ஜூலை. அப்போது 1st ஆகஸ்ட் அடுத்த மாதத்துக்கு இந்த அமௌண்ட், இந்த பேலன்ஸ் வில் பி த ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ போன மாதத்தோடைய க்ளோசிங் பேலன்ஸ் தான் அடுத்த மாதத்தோடைய ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். அப்போது நம்ம அதை டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு கீழே கொண்டு வந்து காமிச்சிடணும். இதை நம்ம காமிக்காமல் ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் அப்படி நீங்கள் காட்டலைன்னா அந்த அக்கௌண்ட் இஸ் க்ளோஸ்டுன்னு அர்த்தம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் கேன் நெவர் பி க்ளோஸ்ட். அது இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். அடுத்த மாதத்துக்கு அது கண்டினியூ ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்போ இது நம்ம இந்த பேலன்ஸை இங்கே காமிச்சிட்டு யூஆர் கண்டினியூயிங் த அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கீழே கொண்டு வர்றது. ஸோ வித் இதான் கேஷ் புக்கோடைய ஃபார்மேட். வித் திஸ் த ப்ராப்ளம் இஸ் ஓவர். Hope you have understood the concept. Thank you. Happy learning.